இயற்கை எண்ணெயின் கொடையால் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். காவிரி படுகையில் தொடரும் மழையால் சேதமடைந்த நெல்மணிகள். சாமானிய மக்களுக்கு ஆறுதல் தரும் தங்கத்தின் தொடர் வீழ்ச்சி. ஆஸ்திரேலிய மண்ணில் ஒருநாள் தொடரை இழந்த கில் தலைமையிலான இந்திய அணி என்று இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை நம்மை சுற்றி பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். ரஷ்ய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்த தடையால் எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டிய நெருக்கடியில் இந்தியா. வேறு நாடுகளில் இருந்து அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல். நெல்லின் ஈரப்பதம் 22% தளர்த்தப்படுமா? தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று 3 குழுக்களை அமைத்தது மத்திய அரசு. நெல் சிறிதளவு முளைத்தால் என்ன, நாற்று நடவு அளவு முளைத்தால் என்ன, நெல் முளைத்து விட்டாலே வீண்தானே? அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் விமர்சனத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். தமிழகத்தில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். படிப்படியாக மழை குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு 45,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு நீடிக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை. சாத்தனூர் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 5,200 கன அடியாக உயர்வு. கரை புரண்டோடும் தென்பெண்ணை ஆற்றின் எழில்மிகு காட்சிகள். கர்நாடகாவிலிருந்து கெலமரப்பள்ளி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயன நுரை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பு 750 கன அடியாக அதிகரிப்பு. அடையாறு ஆற்றின் கரையோர மக்களுக்கு நீடிக்கிறது வெள்ள அபாய எச்சரிக்கை. அடையாறு முகத்துவாரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு. பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பதாக தகவல். சேந்தமங்கலம் தொகுதி திமுக MLA பொன்னுசாமி மறைவுக்கு முதல்வர் MK ஸ்டாலின் இரங்கல். பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபட்டவர் என புகழஞ்சலி. மாரடைப்பால் காலமான சேந்தமங்கலம் திமுக MLA பொன்னுசாமி உடலுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல். பீகாரில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு. விகாஸ்ஷீல் கட்சியின் தலைவர் முகேஷ் சஹானி துணை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளைகளும் கட்டணமில்லா உணவு வழங்க தமிழக அரசு அரசாணை. முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்த 186 கோடி ரூபாய் ஒதுக்கீடு.
தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 92,000 விற்பனை. 1 கிராம் 11,500 குறைந்தது. மத்திய பிரதேசத்தில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது கார்பைட் கன் என்ற தடை செய்யப்பட்ட வெடிபொருளை பயன்படுத்திய 14 குழந்தைகளுக்கு பார்வை இழப்பு. காயமடைந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. அடிலைட் ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி தோல்வி. 2-0 என்ற கணக்கில் தொடரை வென்றது ஆஸ்திரேலியா. கோவையில் டியூட் படக்குழு பங்கேற்ற கல்லூரி நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் செல்ஃபி எடுக்க முயன்றபோது முண்டியடித்துக் கொண்டு கீழே விழுந்த மாணவர்கள்.